துணை முதல்வர் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கி வரும் ஊக்கத்தால் தேசிய அளவில் தமிழக மாணவர்கள் சாதித்து வருவதாக தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி பேச்சு. கோவையில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியை துவக்கி வைத்த அவர் இதனை தெரிவித்தார். கோவையில் ஜீட்டோ ரியோ கராத்தே இந்திய அமைப்பின் மாநில அளவிலான கராத்தே போட்டி சுங்கம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. அமைப்பின் தலைவர் கிருஷ்ணகுமார் மற்றும் பொதுச் செயலாளர் ஆசித் காமில் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதன் துவக்க விழாவில் ஆல் இந்தியா தலைவர் சசிதரன் தலைமை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி மற்றும் திமுக கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் துரை செந்தமிழ் செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தனர். முன்னதாக விழாவில் பேசிய தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி, மாணவர்கள் கராத்தே போன்ற தற்காப்பு கலைகள் மற்றும் விளையாட்டுகளில் கவனம் செலுத்துவதால் ஒழுக்கமான மன தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும் என தெரிவித்தார். தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறையில் தமிழக மாணவர்கள் தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருவதாக தெரிவித்த அவர், உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்ற பிறகு தேசிய அளவில் நடைபெறும் எல்லா போட்டிகளிலும் தமிழக மாணவர்கள் ஜொலித்து வருவதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், கராத்தே விளையாட்டை தமிழக முதலமைச்சர் கோப்பை விளையாட்டிலும் இணைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். நிகழ்ச்சியில் போத்தனூர் காவல் நிலைய ஆய்வாளர் அசோக்குமார், திமுக கோவை மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ், ஜீவன்ஸ் குழுமங்களின் தலைவர் அப்துல் அஜீஷ், பல்சமய நல்லுறவு இயக்க ஒருங்கிணைப்பாளர் டிஸ்கோ காஜா, பகுதி செயலாளர் ஷேக் தாவூத், அன்னை மெட்ரிக் பள்ளி விக்டர், ஜீவன்ஸ் பள்ளி இயக்குனர் சிவக்குமார், பாபு, கோவை தல்கா உள்பட பலர் கலந்து கொண்டனர். ஒரு மிக சிறப்பான ஒரு இது. ஏன்னா இந்த கராத்தே கற்பதினால் ஒரு மனிதனுக்கு, ஒரு இளைஞர்களுக்கு ஒரு ஒழுக்கம் வருகிறது. அதே மாதிரி மன தைரியம், மன சமநிலை, ஒரு எப்படி சொல்ல மரியாதை ஏற்படுகிறது இந்த கராத்தே பயிற்சியினால். அதை இளைஞர்கள் நண்பர்கள்லாம் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் இந்த மாதிரி பயிற்சிகளுக்கு, சிலம்பாட்டம் விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு மாநிலங்களிலும் பார்த்தாலும் ஒரு வருடத்தில் பார்த்தால் எல்லா மாநிலங்களும் தமிழகத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு